ப்ரீவியஸ் எபிசோட். யூஎஸ்ல இருக்கக்கூடிய ஒரு ஹை ஸ்கூல்ல தான் இந்த கதை ஆரம்பிக்குது. ப்ரொஃபசர் டேவிடுக்கும் அவரோட ஒய்ஃபுக்கும் என்ன நடக்குது அப்படின்னே தெரியல. அவங்களோட பிரைவேட் வீடியோ எப்படி லீக் ஆனுச்சு, அது மட்டும் இல்லாம யார் அந்த பெட்ரோனஸ். இது நடந்து முடிஞ்சு சில மணி நேரத்துல இன்னொரு மெசேஜ் ஒன்று வருது ப்ரொஃபசர் டேவிடுக்கு. ஹாய் டேவிட், நான் யாருன்னு உனக்கு தெரியணுமா? உனக்கு ரொம்ப நெருங்கிய ஒருத்தன் தான். யாருக்கிட்டையும் சொல்லாம ஹைஸ்கூல்ல இருக்கக்கூடிய டெரர்ஸ்க்கு உடனே கிளம்பி வா. இதை விட அதிகமான டேட்டா என்கிட்ட இருக்கு. நெருங்கிய ஒருத்தர் அப்படின்னு சொன்னோன்னே யாரா இருக்கும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் கிளம்புறாரு ப்ரொஃபசர் டேவிட். ஹைஸ்கூல்ல இருக்கக்கூடிய டெரர்ஸ்க்கும் ரீச் ஆகுறாரு. அவரை சுத்தி யாருமே இல்ல. ஒரு இருட்டான சூழல்ல நிலவோட வெளிச்சம் மட்டும் அவர் மூஞ்சில படுது. அந்த நேரத்துல பெட்ரோனஸ் கிட்ட இருந்து கால் ஒன்று வருது. வந்துட்டேன்னு நினைக்கிறேன். நீ யாரு, எதுக்காக இதெல்லாம் பண்ற, என்னோட டேட்டாவை எப்படி நீ எடுத்த அப்படிங்கிற மாதிரி கேள்விகளை கேட்கும்போது, நீ கண்காணிக்கப்பட்டு இருக்க ப்ரொஃபசர் டேவிட். உன்னை சுத்தி யாருமே இல்லாம இருக்கலாம், எந்த கேமராவும் இல்லாம இருக்கலாம். நான் நினைச்சேன்னா அந்த நிலவை கூட கேமராவா மாத்தி உன்னை கண்காணிப்பேன். பதறி போறாரு ப்ரொஃபசர் டேவிட். மரியாதையா என்னோட டேட்டாவை கொடுத்துரு. நீ யாருன்னு என்கிட்ட சொல்லு, இதுக்கப்புறம் நான் பேச மாட்டேன் அப்படின்னு ப்ரொஃபசர் டேவிட் சொன்னோன்னே, எஸ், இதுக்கப்புறம் நீ பேச மாட்டேன். சில விஷயங்களை அந்த கால் மூலமா ஷேர் பண்றாரு பெட்ரோனஸ். சில மணி நிமிடம் தனியா சிந்திக்கிறாரு ப்ரொஃபசர் டேவிட். யாருமே எதிர்பாராத வகையில அங்கிருந்து குதிக்கிறாரு ப்ரொஃபசர் டேவிட். ஏன் ப்ரொஃபசர் டேவிடை மட்டும் டார்கெட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பல கேள்விகள் உங்களுக்குள்ள இருக்குல்ல. எனக்கும் தான். ப்ரொஃபசர் டேவிடோட வீட்டில் சோதிக்க ஆரம்பிக்கிறாங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்.